அன்பர்களே, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய துளசி தீர்த்தம் பருகி ஆற்காடு யுத்தத்தின் போது நோய்வாய்ப்பட்ட ராபர்ட் கிளைவ் நோய் நீங்க பெற்றார். இதற்கு நன்றி கடனாக போரில் வெற்றி பெற்று திரும்பும்போது விலை உயர்ந்த மகர கண்டிகை ஒன்றை வரதராஜருக்கு சமர்ப்பித்தார். ஒரு பிரம்மோற்சவத்தின் போது பெருமாளை தரிசித்த கிளைவ் சுவாமியின் தெய்வீக தோற்றத்தில் மனம் மகிழ்ந்து தம் மனைவியின் தங்கச் சங்கிலியை ஸ்ரீ வரதராஜருக்கு அணிவித்து வணங்கினர். இந்த ஆபரணங்கள் இன்றும் கருட சேவையின் போது வரதருக்கு அணிவிக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆங்கில அதிகாரியான பிளேஸ் துரை என்பவர் ஸ்ரீ வரதராஜருக்கு தலையில் அணியும் தங்க ஆபரணத்தை அன்பளிப்பாக தந்து மகிழ்ந்தார். ஸ்ரீ வரதராஜர் என்னும் பெயர் இங்கு உள்ள உற்சவரையே குறிக்கும். எல்லா வைணவ திருக்கோயில்களிலும் உற்சவருக்கு இருபுறம் முறையே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் இருப்பர். ஆனால் இங்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உற்சவரின் இருபுறமும் ஸ்ரீ பூமாதேவியே அருள் பாலிக்கிறார். மாலிகாப்பூரின் படையெடுப்பின் போது பாதுகாப்பு கருதி இங்கிருந்து உற்சவ விக்கிரகங்கள் உடையார்பாளையம் ஜமீனுக்கு எடுத்து செல்லப்பெற்றன. போர் அபாயம் நீங்கி மீண்டும் உற்சவர்களை எடுத்து வந்த போது 2 உபயநாச்சிமார்களும் பூமி பிராட்டியாகவே அமைந்துவிட்டனர். இந்த கோவிலிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் கிணறு ஒன்று உள்ளது. வரதராஜ பெருமாள், தாயார் இவர்களின் தாகசாந்திக்காக ராமானுஜர் நீர் எடுத்த சாலை கிணறு இது. வருடா வருடம் வைகுண்ட ஏகாதேசிக்கு 12ஆம் நாள் பெருமாள் இங்கு வேடுவ கோலத்தில் வருவார். அவருக்கு இங்கு திருமஞ்சனம் நடக்கிறது. இதற்கு அனுஷ்டான குல திருவிழா என்று பெயர். கிணற்றுக்கு அருகில் ராமானுஜருக்கு கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இட்லி பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இதற்காக தனியே 2 மூங்கில் கூடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2½ பங்கு பச்சரிசி, 1½ பங்கு உளுந்து, அதாவது 5:3 என்ற விகிதம் ஆகியவற்றை முதல் நாள் மாலையில் அரைத்த மாவோடு உப்பு, மிளகு, ஜீரகம், சுக்கு ஆகியவற்றை பொடித்து கலந்து மூடி வைப்பர். மறுநாள் மாவுடன் அரைப்படி புளித்த தயிர், 1 கரண்டி நெய் ஆகியவற்றை சேர்த்து பெரிய மண் பானையில் இட்டு வேக வைப்பர். பிறகு இந்த இட்லியை சுவாமிக்கு நிவேதித்து 3/4 பாகத்தை மட்டும் உதிர்த்து வெண் பொங்கலோடு சேர்த்து பக்தர்களுக்கு விநியோகிப்பர். பெருமாளுக்கு துளசி மாலை, தாயாருக்கு புடவை சாத்துதல் மற்றும் சர்க்கரை பொங்கல் படைத்தல் ஆகியவை இங்கு நேர்த்திக்கடன்கள் ஆகும். இங்கு பாஞ்சராத்திர முறைப்படி வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. மந்திராசனம், திருப்பள்ளி இழச்செய்வல், ஸ்நானசானம், திருமஞ்சனம், அலங்காராசனம், பட்டாடை, மாலைகள், ஆபரணம் அணிவித்தல், போஜ்யசானம் அதாவது அமுது படைத்தல், புனர் மந்திராசனம், துளசி அர்ச்சனை, பாயங்காசனம், பள்ளியறை பூஜை என்னும் முறைப்படி பூஜைகள் நிகழ்த்தப்படுகின்றன. இந்த நிலைகளில் 4000 திவ்ய பிரபந்தங்களும் சாற்று முறைகளும் நிகழும். வெள்ளிக்கிழமை தோறும் பிரகாரங்களுக்குள் பிராட்டியார் திருவுலா வருவார். ஏகாதேசி தோறும் பெருமாள் உலா நடைபெறும். வெள்ளியும் ஏகாதேசியும் சேர்ந்து வரும் நாளில் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து உலா வருவார்கள். அற்புதங்கள் தொடரும்.